அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது அதிகமாக புனைவில்லாத அப்புனைவுகள், அதாவது நான் ஃபிக்ஷன் நிறைய மொழிபெயர்த்திட்டு இருக்கேன். ஒரு 7-8 நூல்களை இந்த 2-3 வருடங்களில் மொழிபெயர்த்திட்டு இருக்கேன். அதனால என்னன்னா, எனக்கு இந்த புனைவுகளை படிக்கிறதுல எனக்கு என்னால முடியல. அது நான் அது என்னன்னு தெரியல. அது தமிழ்ச்செல்வன் தோட்ட சொன்னா அவருக்கு தெரியும், அரவிந்தனுக்கு தெரியும். அப்போ இந்த நூல் படிக்க தொடங்கின முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி படிக்க தொடங்கி இது 6 மாசம் 1 வருஷம் அது பண்ணுது அதுக்குள்ள எனக்கு வேற வேலைகள் வந்ததுனால எனக்கு அந்த மனமும் செல்ல மாட்டேங்குது. அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையா தான் இந்த தடவை இந்த நூலை மறுபடியும் வெளியிடணும், நீங்க வரணும் அப்படின்னு முன்னாடியே அவருடைய உயிரச்சம் என்ற அவருக்கு ஒரு வருத்தம் இருந்து உயிரச்சம் என்ற நூல் வெளியிட்டு விழா கோயம்புத்தூர் என்னோட பேர்லாம் போட்டு என்னால போக முடியல. நான் ஃப்ரண்ட் லைன்ல இருந்ததுனால சரி இந்த தடவை கட்டாயமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன். அப்போ அதனால இந்த தடவை இந்த நாவலை நான் படிக்க தொடங்கும் போது 2 விஷயம். ஒண்ணு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேஜாவுன்னு சொல்லுவாங்க. நமக்கு சில நேரங்கள்ல இந்த மேடையில் நான் பேசிக்கிட்டு இருக்கதே கூட இது முன்பே எப்போ நடந்த மாதிரி ஒண்ணு தோணும். இந்த நாவலை படிக்கும்போது எனக்கு பல இடங்கள்ல இது நாம் சந்தித்த இடம், நாம் இதை எதிர்கொண்டிருக்கிறோம், நமது குடும்பம் எதிர்கொண்டிருக்கிறது, நமது இயக்கம், நாங்களாம் அந்த இயக்கத்திலிருந்தே வளர்ந்து வந்த குழந்தைகள், இயக்கத்தின் குழந்தைகள், நாங்கள் நூற்றாண்டு இயக்கத்தின் குழந்தைகள். அப்படிங்கும்போது அது எனக்கு பல இடங்கள்ல படிக்கும்போது இதுல வர கேரக்டர்ஸ், தமால்ங்கிற கேரக்டரும் நந்திதா, நான் இந்த தமால்களையும் நந்திதாக்களையும் சிகாவையும் நம்ம எல்லாரையும் பார்த்திருக்கோம் நேரடி வாழ்க்கையில. ஆனா அது நமக்கு ரொம்ப உடனே ஒரு ஐக்கியம் ஆயிட்டோம். அந்த நூலோட நீங்க ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னா, நீங்க அந்த சப்ஜெக்ட் நம்மளை பற்றி பேசுகிறது, நமது வாழ்க்கையை பற்றி பேசுகிறது அப்படிங்கிற ஒரு இது வந்த உடனே அதுக்குள்ள வேகமா படிக்க தொடங்கினேன். ஆனா என்னன்னா, 2 நாட்களுக்கு முன்னதான் புத்தகம் வந்தது. அதனால இந்த புத்தகம் படிக்கிறதே அதுக்குள்ள இந்த சிந்துவெளி நூற்றாண்டு கருத்தரங்கத்துல அந்த ஏற்பாடுகள் இருந்ததுனால படிக்க முடியாது. அதனால இப்ப வந்தோடனே என்ன சொன்னா, இதே ஒரு சவாரமா தான் இருந்துச்சு. புத்தகத்தை படிக்கிறதே 2 நாளைக்குள்ள படிச்சதுனால ஓரளவுக்கு அதுல படிச்ச ஒரு மனநிறைவோடு மட்டும் இல்ல, ஒரு சில விஷயங்களை ரீகால் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பல வரலாறுகளை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு அந்த வரலாறுகளை நீங்கள் வரலாறாக எழுதி சொல்லலாம். ஆனா இந்த புத்தகத்தை படிக்கும்போது புனைவின் மூலமாக சொல்லும் போது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா வருது. பிக்ஷன்ல சொல்லும் போது இந்த வரலாறு இன்னும் ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது ரொம்ப ஏற்படுச்சு. அப்ப இந்த நூலை பற்றி நான் பேசும்போது ஒரு 3 இடமா பிரிச்சிருக்கேன். ஒண்ணு இந்த அரசியல் பின்னணி ஒண்ணு இருக்கு. அது கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடர்பான ஒரு நூல் என்பதால் இதுல சர்வதேச அரசியல்ல இருந்து, இந்திய அரசியல்ல இருந்து, மாநில அளவிலான அரசியல் என்ற ஒரு பின்னணி இருக்குது. அதனால அதை பற்றி முதலில் பேசிவிட்டு, அந்த நாவல் இருக்க சில விஷயங்கள், என்னை கவர்ந்த விஷயங்களை பேசிட்டு, கடைசியா மொழிபெயர்ப்பு பத்தி சில விஷயங்களை பேசிட்டு முடிக்கலாம் தான் ஒரு பிளானோட வந்திருக்கேன். என்னன்னா, இந்த அரசியல் பின்னணி பார்க்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் நூற்றாண்டு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கு. 1925, சில பேர் 1920 தாஷ்கண்டில் நம்ம எம்.என். ராய் போன்றவர்கள் இங்க இருந்து அங்க சென்றவர்கள்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அங்கே ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் தாஷ்கண்ட் இன்று கொண்டு அங்க பண்றாங்க. 25ல இந்தியாவில் இருக்கும் சிங்காரவேலர் போன்றவர்கள் சேர்ந்து இங்க ஒரு இயக்கம் தோன்றுறது. அதுதான் பின்னணி. அப்ப இன்னைக்கு 100 வருடங்கள் இந்த இயக்கம் கடந்து விட்டது. 100-105 வருடங்கள். அது நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப என்னன்னா, இந்த இயக்கம் அதுக்கு ஊக்கம் பெற்றது, இதை ஊக்கம் கொடுத்தது என்னன்னா, உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ரஷ்ய புரட்சி. இதெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரியுதா. 1917 நடந்த ஆகாவென்று இருந்தது பார் யுக புரட்சியின் பாரதி பாடி இந்தியா முழுவதுக்கும் தெரிய அந்த காலத்து அதுக்கு முன்னாடியே இந்த சுதந்திர போராட்ட இயக்கத்திலே கூட காங்கிரசின் ஒரு மிதமான பார்வை, இந்த மிதவாதிகளின் பார்வையினால அதிருப்தி அடைந்த பல இளைஞர்கள் ஒரு தீவிரவாதம், ஆயுத போராட்டம் அப்படிங்கிற ஒரு பாதைக்கு போறாங்க. அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு பின்னணி தான் இந்த இயக்கமே பிறக்குது. ஒவ்வொரு இங்க சிங்காரவேலர், அப்புறம் சத்யபிரதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடம், முசாஃபர் அகமது கல்கத்தாவில இப்படி ஒரு பின்னணி தொடங்குது. ஆனா இந்த இயக்கம் தோன்ற உடனே உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அதாவது முதன்முதலாக இந்த ஒரு மார்க்ஸ் எழுதுறாருல, ஒரு பூதம் ஐரோப்பாவை ஆட்சி அமைக்கிறது. இங்க அந்த பூதம் வந்துருச்சு, பிரிட்டிஷ் ஆட்சி அளவுக்கு பயம் வந்துருச்சு. அந்த ஐரோப்பாவில் நம்மை பிடித்த அந்த பூதம் நம்மை பிடித்த ஆட்டிய பூதம் இந்தியாவை கொண்டு வந்தோம். அடக்குமுறை ஏற்படுறது கட்சி ஒரு 10 வருடங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அடக்குமுறை. சிறைகள், அது சிறை மட்டும் இல்ல, உங்களுக்கு வழக்கு மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் போடுறாங்க.
இன்னைக்கு இருக்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பின்னால் பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாமே அந்த மீரட் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு அப்படி சொல்ல பல சதி வழக்குகள் வருது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் வந்து தொடக்க காலத்திலிருந்து இதை வந்து நசுக்குவதற்கும் அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கான முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஏகாதிபத்தியம் தன்னுடைய பலம் அனைத்தையும் இது பண்ணி பகத்சிங்கை தூக்கில போடுற அளவுக்கு போகுது நமக்கு. இந்த மாதிரி ஒரு பின்னணி தான் வருது. அப்போ அதுக்கப்புறம் சுதந்திரம் வரும்போது வந்து அப்போ வந்து ஆயுத போராட்டத்துக்கு போறாங்க. ரணதீவேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது தெலுங்கானா ஆயுத போராட்டம், இந்த அரசை வந்து ஒரு ஆயுத போராட்டத்துக்கு தகர்த்து விடலாம். இன்னைக்கு வந்து அதை யோசிச்சு பார்க்கும்போது விமர்சன பூர்வமா அது வந்து அப்படி சாத்தியம் இல்லை. இன்னைக்கு விடுதலையின் போன்ற படங்கள்லாம் வந்த பிறகு அந்த ஒரு ஏதாவது ஆயுத போராட்டம் சாத்தியம் இல்லை. அந்த காலத்துல இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது சரிப்படாது, அது வந்து இந்த இந்தியா அதாவது சைனாவில் நடந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விவசாய எழுச்சி அந்த மாதிரி ஒண்ணு வந்து இந்தியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சைனாவில் நடந்த காலத்துல அங்க வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி கிடையாது, ஒரு அரசாங்கம் கிடையாது, இந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் கிடையாது, அதாவது தகவல் தொடர்பு கிடையாது. அரசு என்பது பெரிய அளவுல மத்திய அரசு, அப்படி ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இல்லாத இடத்துல அங்க நடக்குது ஒரு புரட்சி. இந்தியாவில் இந்த சுதந்திரம் கிடைக்க வர நேரத்திலே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆட்சியில் பெறாங்க. இங்க வந்து பெரிய பியூரோக்ரசி இருக்கு, பெரிய கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்துருது, அடக்குமுறைக்கான எல்லா கருவிகளும் வருது. அந்த நேரத்தில் நம்ம வந்து ஆயுத போராட்டம் அப்படின்னு சொல்லி வந்து அது படு தோல்வி அடையுது. தெலுங்கானால அது தனி சரித்திரமே இருக்கு, தெலுங்கானா போராட்டம் சொல்லி. அப்ப என்னன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆனா அதுக்கப்புறம் வந்து பல பேர் வந்து கம்யூனிஸ்டுகளை வந்து இடதுசாரி இயக்கம், அதாவது சிபிஐ சிபிஎம் இந்த இயக்கங்களை வந்து ஓட்டு பொறுக்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்கெல்லாம் ஆயுதம் எடுத்து போராட போறோம்னு ரொம்ப பின்னாடி. ஆனா இதையெல்லாம் பார்த்து விட்டு தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து பாராளுமன்ற பாதை வந்து இந்த மக்கள் வந்து அதை பற்றி உணர்வு பெறணும். அவர்களுடைய அனுபவத்தில் இருந்தே தான் இதை வந்து மாற்றுவதற்கு புரட்சி தேவைன்னு வரும்போது நீங்க புரட்சி நடத்த முடியும். நமக்கு மனசுக்குள்ள புரட்சின்னு தோணுனே ஒரு புரட்சி நடத்திட முடியாது. அப்படிங்கிற அப்படி ஆயுதம் எடுத்து போராடியவர்களும் பின்னாடி வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாங்க. அதான் நடக்குது. இந்த பின்னணியில் என்ன நடக்குதுன்னா, நேரு அரசாங்கம் வருகிறது. வந்த பிறகு முதன் முதலாக அவர்கள் இன்னும் வந்து நேரு அரசாங்கத்துக்கு பெரிய பயம் என்னன்னா, தேர்தல் மூலமாக ஒரு கட்சி வந்து கேரளால வந்து ஆட்சிக்கு வருது. EMS நம்பூதிரிப்பாடு உலகத்திலேயே முதன்முறை தேர்தல் மூலமாக முதல் ஆயுத புரட்சி மூலமா தான் அரசு வரும்பாங்க. அப்படி வந்தவொடனே அதை 2 வருடத்துல வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க காங்கிரஸ். அதுக்கு பிறகு அங்க பல அடக்குமுறைகள், அதுக்குள்ள இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே அவங்க பல சீர்திருத்தம் பண்றாங்க. அதனால வந்து பெரிய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியிருந்துச்சு. அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கு பிறகு 1960, 70 அந்த பீரியட்ல மேற்கு வங்கத்தில் வந்து ஒரு இயக்கம் பெருசா வருது. இப்ப இந்த பின்னணி நான் என்ன சொல்றேன்னா, இந்த பின்னணி தான் இந்த 60, 70களில் இடதுசாரி இயக்கம் ஒரு இடத்துல வளரும் போது அதே காங்கிரஸ் அரசாங்கம் அவர்களை சேர்ந்தவர்கள் வந்து அதை எப்படி அடக்கி ஒடுக்கினார்கள் என்பதுதான் இந்த கதை. ஒடுக்கில மட்டும்தான், ஏறக்குறை இந்தோனேஷியாவில் வந்து 12 லட்சம் கம்யூனிஸ்டுகள் வந்து கொல்லப்பட்டார்கள் ஒரு நாட்களில் வந்து லட்சக்கணக்கான அதே மாதிரி இங்கேயே செய்வோங்கிற டயலாக் இந்த நாவல்லையும் வருது. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடந்தது. இந்த பின்னணியில பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1960, 70 பின்னணியில வந்து உணவுக்கான போராட்டம் நடக்குது. பெரிய பெங்கால் ஃபேமிலி சொல்லுவாங்க, பெங்கால் வறட்சி, அதுக்கான ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டங்கள் மூலம் தான் அந்த இயக்கம் மேல வருது. போராட்டம் என்பது இங்கெல்லாம் யாரும் தூண்டி யாரையும் விட முடியாது. எந்த வறுமையில் வாடுபோன கூட போராட தூண்டி எல்லாம் முடியாது, அவனே உணர்வு பெற்றுதான் வரும். அதான் நம்ம அனுபவம். அப்படி வரும்போது இந்த எழுச்சி வருது. அதற்கு பிறகு 71 பிறகு ஜனாதிபதி ஆட்சிக்கு சித்தார்த்த சங்கர் ரேன்னு ஒரு கவர்னர் வர்றாரு. 71 இருந்து எமர்ஜென்சி பீரியட் 76, 77 வரைக்கும் வந்து இன்னும் மேலும் பல இந்த நாவல்ல சொல்றதுக்கு மேல பல தாக்குதல், ஒரு 1500 2000 பேரை வந்து இந்த இயக்கம் பலி கொடுத்திருக்கு. அப்படிதான். ஆனா அந்த பலி கொடுத்தது, அந்த போராட்டம், அதன் விளைவு எப்ப தெரியுதா, எமர்ஜென்சி என்று என்னைக்கு வந்து நீக்கப்பட்டு அரசியல் தேர்ந்தெடுக்கும் போது அப்பதான் பெரிய அளவுல வந்து இடதுசாரி இயக்கம் வந்து ஜோதிபாசு தலைமையில வந்து இயக்கம் வருது. அப்ப என்னன்னா, இந்த அடக்குமுறை, இந்த போராட்டம், இந்த மூலமாக வளர்ந்த இந்த இயக்கம் வந்து அடக்குமுறைகளுக்கு எதிராக தான் வளர்ந்துட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு அந்த பின்னணியில தான் இந்த நாவலை பார்க்கணுங்கிறதுனால ஒரு பின்னணிக்காக தான் இது சொல்றேன். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள போனீங்கன்னா இந்த நாவல்ல பெரிய விஷயம் என்னன்னா, அங்கங்க இந்திய அரசியல் வருது, கப்பற்படை எழுச்சி பத்தி தனியா ஒரு இடம் வருது, வரலாற்று தகவல்கள் அவ்வளவு இருக்கு. ஆனா அது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இப்படி நடந்தது அப்படி இல்லை. அது வந்து இந்த புதினத்தோட சேர்ந்து ஒரு கதையாகவே வருது, பல தகவல்கள் வருது. அப்படி வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த பின்னணி தான்.
அப்ப இந்த நாவலை படிக்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை படிக்கும்போது நமக்கு இது நடந்திருக்குது, நமது வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அடக்குமுறை இங்க சந்திக்கல. பல இந்த எனக்கு இருந்திருக்கிறது. ஆனா பெங்கால்ல அந்த பீரியட் நடந்த அளவுக்கு இங்க அடக்குமுறை இல்லைன்னா கூட தியாகங்கள் ஏகப்பட்ட தியாகங்கள் செஞ்சா இங்கேயும் கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர்ந்துருக்குது. 1952 வந்து முதல் தேர்தலில் வந்து ஒரு இடத்துல திமுக அந்த இலக்கு நிக்கல. காங்கிரஸ் இந்த உழவர் உழைப்பாளர் கட்சி அதுக்கு ஈக்குவலா வந்து 52 இடங்கள் பல இடங்கள்ல வின் பண்ணி பெரிய சக்தியா வருது. இந்த போராட்ட பின்னணியில் வந்ததுதான் அதெல்லாமே தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு. அப்ப என்னன்னா இதுல வர கேரக்டர் நான் எப்படி இந்த நாவலை பாக்குறேன்னா, புது நாவலை பத்தி ஃபுல்லாக சொல்லக்கூடாது. இந்த அறிமுகத்திலேயே வந்து அதோட பின்னணி. அப்போ இந்த தமால்ங்கிற கேரக்டர் தான் சென்ட்ரல் கேரக்டர் இருக்கு. இந்த நாவலோட சிறப்பம்சம் நான் என்ன பாக்குறேன்னா, அந்த கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, இந்த கேரக்டர் உருவாக்கி செதுக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அது நமக்கெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு கேரக்டர். தமால் ஒருத்தங்க வராங்க, நந்திதா அப்படின்னு ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் சிகான்னு ஒரு கேரக்டர். நான் சில பேர் தான் சொல்றேன். அப்புறம் மணிசங்கர் சௌத்ரி அவர்கள் நம்ம பார்த்துருக்கோம் நேரவே. இந்த நிலைச்சு வந்தார்கள் எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க. நம்ம தியாகி வெங்கடாச்சலத்தை வந்து யாரு ஒரு நாள் ஒரு தீபாவளி கிறிஸ்துமஸ் இரவில் வந்து எப்படி கொண்டு போட்டாங்க, தீபாவளின்னு நினைக்கிறேன், தீபாவளி இரவில் அப்படிங்கிறது. இந்த கதைகளும் மணிசங்கர் சௌதரிகளே நான் பார்த்துருக்கோம். ஆனா எனக்கு மிகவும் அப்பீல் ஆனது என்னன்னா இந்த தமால் என்கிற கேரக்டர், நந்திதா அப்படிங்கிறது. அதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, தமால் என்பவர் அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா குயின்டெசென்ஷியல் கம்யூனிஸ்ட் மாதிரி. அது என்ன கம்யூனிஸ்ட் என்பவர் உருவகம் இருந்தால் அதுதான் தமால். அப்படிங்கிறத பார்க்கும்போது சில விஷயங்கள் படிக்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு. அவருடைய கேரக்டர் எப்படி பண்றாங்கன்னா, இப்போ கொஞ்சம் சில விஷயங்கள் படிச்சு காமிக்கிறேன் நான். 85வது பக்கத்துல இதெல்லாம் நம்ம அழகேசன் கேரக்டர் மூலமா நமக்கு தெரியுது. இதெல்லாம் இந்த தமால்ங்கிறவர் யாரு அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா ஒரு பேனல சொல்லிடுறாங்க. தமால் என்பவருக்கு அவருக்கு ஒரு வீடு கூட கிடையாது, கட்சி ஆபீஸ்லயே தான் தங்குவார். இது நமக்கு எல்லாம் பல பேருக்கு இந்த அனுபவம் வரும். கட்சி ஆபீஸ்லயே தங்குறாங்க, இன்னைக்கு இருக்காங்க கட்சி ஆபீஸ்லயே தங்குறவங்க. அங்கேயும் சாப்பாடும் தூக்கமும். இன்னைக்கும் கம்யூன் இருக்கு பல கட்சி அலுவலகங்கள்ல. இரவு நேரத்தில் படிப்பதற்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். நாள் முழுவதும் இங்கேயும் அங்கேயுமா இயக்க வேலைகள். எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருக்கவே பல பேருக்கு அந்த வாழ்க்கை இருக்கும். வேல்முருகன் போன்றவர்கள் இவர்களுக்கு வாழ்க்கை தான் இது. இன்னைக்கு வந்து பொருந்தது இல்லை. அதனாலதான் இந்த நாவல் வந்து சிறப்புன்னு பேசுறேன். எப்போதாவது கல்கத்தாவிற்கு வந்து கிளாஸ் நடக்கும் அரசியல். இது எப்போதும் பிரசங்கம் செய்வதும் போஸ்டர் எழுதுவதும் ஒரு அதிசய பிறவி. சுதந்திரமான எந்த விதமான சுமைவுகளும் இல்லாத வாழ்க்கை. கல்யாணம் பண்ணிக்கல, ஆனால் தனியா இருக்காரு. என்னால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத இந்த வாழ்க்கையை பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன். எனக்கு அவர் மீது ஒரு அந்தரங்கமான அன்பு ஏற்படுத்தணும். இதுல என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு கம்யூனிஸ்ட்ங்கிறவன் எப்படி வந்து இருக்கா, அவனுடைய வாழ்க்கை என்பது என்னங்கிறத வந்து இந்த ஒரே பேரால வந்து அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், இயக்கத்தோட தொடர்பில்லாத ஒருத்தர் வந்து இவருடைய இந்த வட்டத்துக்குள்ள வர்றாரு. அந்த கல்லூரியில பாக்குறாரு ராகேஷ்ங்கிறது. அவருடைய பார்வையில் அவர் இவர் பார்க்கும்போது அவர் கடைசி ராகேஷன் சொல்ற மாதிரி எனக்கு அவர் மீது ஒரு அந்தரங்கமான அன்பு ஏற்படுத்துறாங்க. இப்படித்தான் கம்யூனிஸ்டுகள் வந்து எப்படி வந்து ஒரே மேடையில் பேசி அப்படி மட்டும் இல்லை, அவர்கள் அதாவது அவர்கள் வாழ்க்கையை தான் பாடம். அவர்கள் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இதுதான் மாதிரி, இப்படிதான் வாழ வேண்டும் ஒரு மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் அழகேசன் என்பவரை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வருது. ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு இதா பார்க்கிறேன். இது வந்து இன்னைக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தோழர்களை பற்றி நினைக்கும் போது இதுதான் ஞாபகம் வரும். அதற்கு பிறகு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அவர்கள் அப்படி கட்சிக்கு வந்து ஒரு இயக்கத்தை நோக்கி சில பேர் வந்து ஈர்க்கிறாங்க. நேரடியா தத்துவம் பேசினா கூட வாழ்க்கை முறையே வந்து பல பேர் ஈர்க்குது. அதுதான் உண்மை. அது அப்ப என்னன்னா இன்னும் ரொம்ப அருமையான விஷயம், அது இந்த இடம் பாருங்க. இப்ப நடக்கிற பெரிய விவாதம் சுதந்திரம்னா யாருடைய சுதந்திரம்? தமால் சொல்றாரு, யாருடைய சுதந்திரம்? எந்த சுதந்திரம்? இந்த ஏகாதிபத்திய ஏகபோக முதலாளித்துவ நாட்டின் சுதந்திரம் என்பது அவர்களுடைய ஏகபோக உரிமைகளை வளப்படுத்திக் கொள்வதற்கான உள்ள சுதந்திரம் தான். இது நம்ம சொல்றதுதான். இது வந்து பூர்ஷ்வா டெமோக்ரஸின்னு சொல்றோம். முதலாளித்துவ டெமோக்ரஸிங்கிறது ரொம்ப அழகா சொல்றாரு. உழைக்கின்ற மக்களை பட்டினி போட்டு கொள்வதற்கான சுதந்திரம் தான் அது. இது புரட்சி ஏற்படாமல் மெய்யான சுதந்திரம் கிடைக்காது அப்படிங்கிறாரு. அந்த சுதந்திரத்தை பெற வேண்டுமானால் தொழிலாளர்களுடைய தலைமையில் விவசாயிகளினால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறாரு. எண்ணற்ற தியாகங்களை செய்து ரத்தம் சிந்தினால் மட்டுமே சாத்தியமாகணும். அப்படி அழகேசன் ஒரு கதை. அப்ப ஒத்துக்கொள்கிறேன் தமால், ஆனால் ரத்தம் சிந்தாத புரட்சி என்று சாத்தியமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த விவாதம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ரத்தம் சிந்தும் புரட்சி நடக்குமா, சிந்தாத புரட்சி? அது மக்கள் தான் முடிவு செய்யும். எப்படிப்பட்ட புரட்சி என்பதை நாம் இங்க உட்கார்ந்து மேடை போட்டு முடியாது அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து ரொம்ப அழகா சொல்லுது,
ரத்தம் சிந்தாத புரட்சி என்றால் எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியுமா? தமால் ஆமாம், அது வந்து ஒரு கவிஞனின் கற்பனையாக மட்டுமே இருக்க முடியும். இல்லாவிட்டால் திருத்தல்வாதிகளின் ஆத்மார்த்தமான வஞ்சனை, உடைமை வர்க்கத்தின் பலமான கோட்டைகள் தகர்க்கப்படும் போது ரத்தம் சிந்தாமல் இருக்க முடியுமா? உடைமை வர்க்கத்தின் கொடுமையில் உழைக்கும் மக்கள் சிந்திய ரத்தத்தின் அளவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்யூனிஸ்ட்காரர்கள் என்ன பெரிதாக செய்துவிட்டார். அந்த மக்கள் அதிகமாக இருந்திருக்காங்க, அவர்களுக்காக நாங்க போராடுறோம் அப்படிதான். அப்போ வந்து வியட்நாம் மக்கள் மீது அமெரிக்கா நடத்திய கொலைவெறி தாண்டவத்தை பார்க்கவில்லையா? வியட்நாம் வார் 1970கள் நாங்கள்லாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது வியட்நாம் வார் என்பது வீட்டில் அதிகமாக பேசப்பட்ட விஷயம். வியட்நாம் வார் என்பது ஹனாய், ஹோச்சி மின் இதெல்லாம் வீட்டிலே அதிகமாக பேசப்பட்ட விஷயம் இதெல்லாம். அப்போ வந்து இந்த 24 பர்கானா, இந்த களம், இந்த கதைக்களம், இங்கு மட்டும் எத்தனை விவசாயிகள் அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இது வந்து அவர் வந்து ஒரு பார்வையை கொடுக்கிறார். வன்முறை என்பது நாம் கையெடுப்பதில்லை, ஆனால் இந்த உரிமைகளை பாதுகாத்து வந்து இதற்காகவே இருக்கும் ஒரு வர்க்கம் வந்து அவர்களை கோட்டைகளில் தகர்க்கப்படும் போது அவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த ஆயுதம் என்பது அவர்கள் தாக்கும் போது இது வந்து ஒரு டிஃபரன்ஸ், நாங்க தாக்கிதான் ஆகணுங்கிறத சொல்றாரு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் எஜுகேஷன். ரொம்ப சாதாரணமா அவர் எந்தவித இயக்கத்தோடு தொடர்பு இல்லாத ஒருத்தருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்வையை கொடுக்கிறாரு. அப்படி அதற்கு பிறகு அடுத்த 2 பேஜ்லயும் அதே இருக்கு. இப்ப வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிஸ்டோட தொடர்பு வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, அழகேசனுக்குள்ள ஒரு சிந்தனை வருது. இப்படிதான் மாற்றங்கள் தொடங்குது எல்லா இடத்துலயும். இந்த சிந்தனை வந்து இவரை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு ஆள், இவர் பேசுற விஷயங்கள், கொடுக்கிற புத்தகங்கள்லாம். அப்ப அழகேசன் அப்பாவும் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவதற்கு நானே கடை தெருவிற்கு போக தொடங்கினேன். யார்? அழகேசன் சொல்றாரு. அன்று முதல் வாழ்க்கையில் வறுமையின் உருவமும் பட்டினியின் ஆழமும் இல்லாமையின் தோற்றமும் தெளிவாக தெரிய தொடங்கியது. எனக்கு நேரடி அனுபவம் இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா நம்ம வாழ்க்கைங்கிறது அன்னைக்குதான் அவருக்கு தெரியுது. அந்த உணர்வை யார் உருவாக்குறாரு? கம்யூனிஸ்டா உருவாக்குறாரு, தமாங்கிறது உருவாக்குறாரு. மாத கடைசியில் எல்லாம் அம்மாவின் கையில் 5 ரூபாய் கூட இருப்பதில்லை என்கிற யதார்த்த நிலையை நான் அன்றுதான் உணர்ந்தேன். நான் கிழித்த சேலையை மறுபடியும் தைத்துதான் உடுத்துகிறாள் அவள் அப்படிங்கிறார். பல இரவுகள் அம்மாவிற்கு சாப்பிட ஒன்றுமே இருக்காது. எங்க வீட்டுல அறந்திருக்கு, தட்டுவாங்க, டம் டம் தட்டுவாங்கன்னா சாப்பிட ஒண்ணு இருக்காதுன்னு அர்த்தம். அப்ப வந்து அந்த இருட்டு சமையலறைக்குள் போய் ஒரு செம்பு தண்ணீரை குடித்து விட்டு வந்து படுத்துக் கொள்கிறாள் அம்மா. இதெல்லாம் இதனால் வரையில் எனக்கு தெரியாமல் இருந்தது. இவருக்குள்ள ஒரு சிந்தனை வந்துருச்சு. இவர் வந்து புதுசா உலகத்தையே வேற விதமா பாக்குறாரு. அந்த மாற்றத்தை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் வந்து இன்னொருத்தருக்கு உருவாக்குறாரு. அதுதான் இந்த கதையே. அந்த கதை வந்து இப்படிப்பட்ட ஒரு வர்ணனை வருது. அதே மாதிரி இந்த அழகேஷ் சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அழகேஷ்க்கு அடுத்தது நேரடி வாழ்க்கை அனுபவம் இருக்கு. அப்ப வந்து இவர் சில புத்தகங்கள் கொடுக்கிறாரு. யாரு? தமால் வந்து அழகேஷ் கொடுக்கிறாரு. அழகேஷ்க்கு கொடுக்கும்போது அதை படிக்கிறது, அதை பத்தி எழுதுறாரு அழகேஷ். மீண்டும் மீண்டும் படித்த போது அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறையின் கதவுகளும் ஜன்னல்களும் ஒவ்வொன்றாக என் கண்முனே திறக்க ஏற்பட்டன. புத்தகங்களை படிக்கும்போது நம்ம புத்தக கண்காட்சியில் இருக்கோம். அது மனிதனின் தோற்றம், நாடுகளின் தோற்றம், மதம், சமுதாயம், நாகரிகம் போன்றவர்களின் தோற்றம், அவற்றின் வளர்ச்சி முதலீட்டை பற்றி புதிய பரிமாணங்கள் எனக்கு புரியுது. உழைக்கின்ற மக்களுடைய தத்துவங்களை நான் படித்தேன். பூர்ஷா சமுதாயத்தின் சுரண்டலின் நிர்வாண உருவம் என்று எனக்கு என்று புரிந்தது. ரஷ்யாவின், சைனாவின், வியட்நாமின் புரட்சி வரலாறுகளை நான் படித்தேன். இவருடைய இந்த வளர்ச்சி இருக்குல்ல, பரிணாம வளர்ச்சிகள், அவர் சிந்தனை அப்படியே ஒவ்வொரு கட்டமா தாண்டி போகுது. ஒரு கம்யூனிஸ்ட் கூட தொடர்பு ஏற்படும்போது என்ன நடக்குது. அப்ப என்னன்னா, இது அவரை வந்து அப்படியே மாறுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு. அது மட்டும் இல்லாம அடுத்தது அழகேஷுக்கு வந்து இன்னொரு, இதெல்லாம் கேஷுவல் கான்வர்சேஷன். இப்ப நான் வந்து எனக்கு தமால்களை தெரியும் போது இது எங்கள் வீடுகளில் வந்து ரொம்ப சாதாரண சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசுற விஷயங்கள். இதெல்லாம் நமக்கு வந்து அரசியல் கல்விங்கிறது அப்படியே வந்து தானாவே கிடைத்தது அதெல்லாம். அப்போ அந்த இடத்துல சரித்திரத்தை பற்றி சொன்னது. சரித்திரம் என்பது ராஜாக்களை பற்றியும் ராணிகளை பற்றியும் எழுதி வைக்கப்படுகின்ற கதைகள் அல்ல. யதார்த்தமான சரித்திரம் என்பது தொழிலாளிகளின், விவசாயிகளின் சரித்திரம் தான். இதெல்லாம் நமக்கு தெரியாதில்லை. ஆனா இது அந்த எப்படி வந்து ஒருத்தர் வந்து அப்படியே கம்யூனிஸ்டாக மாறுகிறார் அப்படிங்கிறதான். அப்போ இந்த சரித்திரம், நாம் தாஜ்மஹாலை பார்த்துவிட்டு ஷாஜகானை பாராட்டுகின்றோம். ஆனால் இரவு பகலாக கருங்கல்லுடன் மல்லிட்டு அந்த மண்டபத்தை கட்டிய அரை நிறைவாளர்களான ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் ஒரு ஆளுடைய பெயராவது நமக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறது. இது வந்து பெரிய ஒரு மாற்றம் உருவாகிறது நமக்கு தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. சுதந்திரத்தை பத்தி சொல்றாரு. அப்ப என்ன இருக்குன்னா, அதுக்கு பிறகு நந்திதா வந்து இவருடைய சகோதரி. அவங்களும் அப்படியே அவங்களுக்கு ஒரு சேஞ்ச். அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வீட்டுல பெற்றோர்களை பார்த்துக் கொள்வது அப்படி இருக்கிறவங்களுக்குள்ள அவங்களுக்கு உள்ள மாற்றம் வருது, ஒரு நிகழ்ச்சி மாற்றம். இது வந்து ஒரு ரசாயன மாற்றம் தான் சொல்லுவாங்க. கெமிக்கல் சேஞ்ச் வருது. கெமிக்கல் சேஞ்சுங்கிறது வந்து இப்படியே நடக்கலாம். ஒரு புரட்சிகரமான கெமிக்கல் சேஞ்ச் கூட பலருக்கு உருவாகும் அப்படிங்கிறதா. அதுலயும் ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்றேன். இந்த
முதல்ல ஜமால பாக்குறாங்க நந்திதா. அதுக்கப்புறம் தன்னுடைய சகோதரனையே கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத வந்து பாக்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இவங்க எங்க போறாங்க, லைப்ரரிக்கு போறாங்க. லைப்ரரிக்கு போனது ரொம்ப அருமையான விஷயம் நடக்குது. ஒரு நாள் லைப்ரரி அவர் சொல்ல நந்திதா சொல்றாங்க, லைப்ரரிக்கு போய் அலமாரியில் இருந்த வங்காள புத்தகங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து லைப்ரரியன் நீலகண்ட பாபு என்னிடம் வந்து கேட்டார், நீங்கள் எந்த புத்தகத்தை தேடுகிறேன்னு லைப்ரரியன் கேட்கிறாரு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அந்த தயக்கம் இருக்கு இன்னும். அப்போ வந்து நீலகண்ட பாபு சொன்னார், இங்கே வாருங்கள். கவுண்டரின் அருகில் சென்று நிற்கிறாங்க. புதிதாக சேர்ந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாம். கார்டு கிடைச்சிருச்சான்னு கேட்கிறாரு. ஆமாம். என்ன புத்தகம் வேணும்னு சொல்றாங்க. ஒன்றும் யோசனை செய்யாமல் சட்டன்னு சொல்லிவிட்டேன், கம்யூனிஸ்ட்காரர்களை பற்றி ஏதாவது வங்காள புத்தகங்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள வந்து அந்த அப்பா வந்து எதிர்ப்புல இருக்காரு, நீங்க கம்யூனிஸ்ட் சேராத, உங்களோட குடும்பத்துக்காக உழைக்கணுங்கிறாரு. இந்த மாற்றம் வருது. கம்யூனிஸ்ட் கேட்ட உடனேயும் அவருடைய ரியாக்ஷன் பாம்பின் வாளை மிதித்து விட்டவர் போல நின்றார். அவர் கம்யூனிஸ்ட் கேட்ட உடனே சட்டன கண்களை எடுத்துக் கொண்டு என்னை பார்த்தார். தொடர்ந்து வரிசையாக கேள்விகள். அப்பாவின் பெயர், அப்பாவின் வேலை, நீங்க படித்த இடம், வீடு எங்கே, உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர், எப்படி, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி நடக்குது கம்யூனிஸ்ட் சொன்ன உடனே. அப்போ தொடர்பு உண்டா, கட்சியுடன் தொடர்பு உண்டா, கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் வேண்டும் என்று கேட்டா இப்படி 100 கேள்விகள். இந்த அதிர்ச்சி வந்து நாங்கள் நேராவே வந்து அனுபவித்த சில விஷயங்கள். இதெல்லாம் பள்ளிக்கு வந்து நேரடியா ஒரு எஸ்எஃப்ஐ கூட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு 6வது படிக்கும் போது எஸ்எஃப்ஐயோட சின்ன ஒரு 8 பேர் கொண்ட கூட்டத்தில் நான் பேசுகிறேன். பேசும்போது வந்து அடுத்த நாள் தீக்கடல வந்து நன்றி கூறினார். அப்ப எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஓரளவுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட். அடுத்த நாள் வந்து நான் வகுப்பில் இருக்கும்போது ஹெட்மாஸ்டர் வர்றாரு, வந்து கிளாஸ் டீச்சரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஏதோ பேசுறாங்க. அப்ப திரும்பி ஹெட்மாஸ்டர் போயிடுறாரு. திருச்சி ஒரே ஒரு நடந்தது. கிளாஸ் டீச்சர் வந்து கூப்பிடுறாரு, இங்க வான்னு கூப்பிடுறாரு. உங்க அப்பா கம்யூனிஸ்டான்னு கேட்கிறாரு. ஏன்னா தீக்கதில் அந்த சின்ன செய்தியை வச்சு இப்படி ஒருத்தன் உருவாகி கொண்டிருக்கிறான் என்று அலர்ட் ஆயிடுச்சு போலீஸ். அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட வந்து வங்காளம் மாதிரி இடத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுதான் முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். நந்திதா சொல்றதுல இதோட வந்து ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயம் இருக்கு. அவரு கவித்துவமான அது ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பை சொல்லியிருக்காரு. அவங்க இந்த ஒரு அந்த இவர்களுக்குள் நடக்கும் இந்த அரசியல் மாற்றம் இருக்குல்ல, சிந்தனை மாற்றம்ங்கிறது எப்படின்னா ஒரு முக்கியமான தட்டம். அதாவது அது வந்து ஒரு அந்த இவர் கொலை செய்யப்பட்டு விடுகிறார் தமால். அதற்கு பிறகு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப வந்து நந்திதா எழுதுறாங்க. இந்த நந்திதா வந்து தயக்கத்தோட புத்தகத்தை எப்படி கேட்டாங்களோ அவங்க வந்து எழுதுறாங்க. அண்ணனுக்கு இருந்த வேளையில் என்னுடைய நிலைமையை கவனிக்கவில்லை. கோபத்துடன் சொன்னார், எல்லாம் திருட்டுத்தனம், ரவுடித்தனம், தேசபக்தர்களும் திட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள வர்றாரு. கொலைகாரர்களும் கள்ளக்கடத்தாக்காரர்களும் கருப்பு மார்க்கெட்காரர்களும் தேசபக்தர்களாம் அப்படிங்கிறாரு. தமால் சொல்வதுதான் சரி, அவருடைய கட்சி சொல்வதுதான் சரியா. அழகேசன் கடைசியா ஒத்துக்கிறார், தமால் சொல்வதுதான் சரி அப்படிங்கிறது. அப்போ இருந்த அடுத்ததான் இது வந்து ஒரு இலக்கியம்ங்கிறது வந்து என்னத்தை உருவாக்கும், இந்த 2 சென்டென்ஸ் தான். அண்ணனுடைய கண்களில் நெருப்பு பறப்பதை நான் கண்டேன், ஆனால் என்னுடைய கண்களில் கனந்த நெருப்பை அண்ணன் கவனிக்கவில்லை. இது எவ்வளவு அருமையானது. இவனுக்கும் அந்த நெருப்பு இவருக்கும் பற்றி விட்டதுங்கிறத பெரிய பிரச்சாரம் எல்லாம் பண்ணாம 2 வாக்கியங்கள் அது அந்த இடத்துல மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையான விஷயம். அப்போ இதுதான் வந்து இந்த நாவல்ல வந்து ஒரு அறிமுகம் வரும்போது நம்ம வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டும் விஷயமா தான் இருக்குமே தவிர நம்ம வந்து ஃபுல்லா கதையை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா என்னன்னா இதுல ஏன் நம்மளால ரிலேட் பண்ண முடியுதுங்கும் போது நாங்கள் வளர்ந்த விதம், நான் இருந்த இயக்கம், நான் பார்த்த தலைவர், இவர்களை பற்றி எல்லாம் எனக்கு ஒவ்வொரு தமாலை பற்றி படிக்கும் போது எங்கள் அனுபவங்கள் எல்லாமே நான் வருது. இப்போ வந்து இந்த அழகேசனோட அப்பா கேட்கிறாரு, கம்யூனிஸ்ட் அவன் கூட ஏன் சேர்றான், அவன் கம்யூனிஸ்ட் தான் கேட்கிறாரு. அழகேசன் வந்து மறுக்கிறாரு. அப்போ இது எங்களுக்கு எப்படி ஒரு அனுபவம், அண்ணன் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து எமர்ஜென்சி நடக்குது. எமர்ஜென்சி நடக்கும்போது அந்த பீரியட்ல அப்பா வந்து தலைமறைவா இருக்காரு. அப்போ வந்து ஒரு நாள் வந்து தலைமுறை வாழ்க்கையில வந்து அண்ணனை போய் சந்திக்க போறாரு. ஹாஸ்டல் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. நேஷனல்லாம் மாத்திட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சைக்கிள்ல ஒரு சீனியர் போறாரு. மாத்திட்டே போயிட்டாரு. பொண்ணு அப்பா போயிட்டாரு. அண்ணன் திரும்ப வந்துட்டு அவரு சீனியர் வந்து அண்ணனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவரு கூட நீ தொடர்பு வச்சுக்காத, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இருக்காரு. அதாவது சொந்த அப்பா கூட தொடர்பு வச்சு அந்த அளவுக்கு வந்து அப்படி ஒரு விதமான நமக்கு அனுபவம் வரும். அப்புறம் நான் பார்த்த பல விஷயங்கள் நந்திதாக்களை பார்த்திருக்கோம் சொல்ல. அது என்னன்னா, நான் என் சொந்த அனுபவங்களை சொல்றது காரணம் எனக்கு நேரடியா தெரிஞ்ச விஷயம் தான், நம்மளுடைய புகழை சொல்வதற்காக இல்லை. எமர்ஜென்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து எமர்ஜென்சி வந்து முதல்ல வரல. 6 மாசம் வந்து கலைஞர் கருணாநிதி எமர்ஜென்சி உள்ள ஜனவரி 76
இப்போ வந்து 31ஆம் தேதி கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றாங்க. அன்னைக்கு வரைக்கும் யாரும் தலைமுறை வாழ்க்கைனால எல்லாம் சுதந்திரமா நடந்துட்டு இருக்காங்க. பல கம்யூனிஸ்டர்களும் வட இந்திய தலைவர்கள்லாம் இங்கதான் இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் தான் தஞ்சம் கொடுக்குறாங்க. இங்கதான் ஏகே கோபாலன் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை, எமர்ஜென்சிக்கு ஆற்றிய உரை யாருக்குமே கிடைக்கல. அன்னைக்கு கம்யூனிகேஷனோட பிரச்சனை. இன்னைக்குமே நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண முடியாது. அப்ப அதை சைக்ளோஸ்டைன் பண்ணி அது அச்சடிக்கப்பட்டு சைக்ளோஸ்டைன் பண்ணி பல இடங்களுக்கு அனுப்பப்பட்ட இடம் சென்னை தான். சென்னையில இருந்து அது நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றாங்க சாயந்தரம் 5:30 6 மணி போல. அப்பா வீட்டுக்கு வர்றாரு 9 மணிக்கு போல. வீட்டுக்கு வந்தோடனே சொல்றாரு, உறையூர்ல இருந்த வீட்டுல அவர் சொல்றாரு, கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. நியூஸ் போடுறாரு. அப்பெல்லாம் சின்ன டிரான்சிஸ்டர் தானே, இப்போதானே நம்ம டெலிவிஷன் வித் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வரலாம். அப்போ வந்த உடனே அவன் பாக்குறாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் இப்பவே போடுமா நாளைக்கு போட்டுமான்னு கேட்கிறாரு அம்மாட்ட. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்பவே கிளம்புங்கிறாரு. நம்ம ட்ரெடிஷனலா பார்க்கறது போகாதே என் கனவா அப்படின்னு சொல்லி தானே, அதெல்லாம் கிடையாது, நீ உடனே கிளம்பு அப்படின்ட்டாங்க. அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவுனா, அடுத்த ஒரு காலையில 3 மணிக்கு போலீஸ் வந்துட்டாங்க, உள்ள கதவை தட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி பல நந்திதாக்களை நம்ம கண்டிருக்கோம், தமால்களை கண்டிருக்கிறோம். இது நமக்கு இது நான் என்னுடைய அனுபவத்தை மட்டும் சொல்லக்கூடாது. இன்னொரு தமால் இருக்கிறார். அவரை இதே சென்னையில் மூலக்கடையில் வைத்து 38 இடங்களில் குத்தினார்கள். பஸ்ல இருந்து 8 இடங்களை குத்தப்பட்டு அவர் உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமை விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகிறார். இதை தோழர்கள் தெரிந்தவர்களாக தான். அதற்கு பிறகு வெளியே வராரு, எப்படி தப்பிச்சு வந்துடுறாரு. இன்னும் 1 இன்ச்சு உள்ள போயிருந்தா அவர் இறந்திருப்பாரு. அதை லங்ஸ்குள்ள போயிருக்கும் கத்தி. இது சென்னையில் நடந்தது. வந்த வரையும் வெளியே தொழிலாளர்கள் நிற்கிறாங்க. அவர் அப்படி வெளியே கூட்டிட்டு வர்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என் உடம்பில் இருந்து நிறைய ரத்தம் போய்விட்டது, ஆனால் மீதி இருக்கும் ரத்தம் உங்களுக்காக தான். சோ இதுதான் கம்யூனிஸ்டோட வாழ்க்கை. இது கம்யூனிஸ்ட் உணர்வு. இது பல பேருக்கு இன்னைக்கு புரியாது. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க, நீங்கள்லாம் வேலை இல்ல, தூண்டி விடுறாங்க, உண்டியல் கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி. உண்டியல் கொடுக்கீங்க, உண்டியல் குழுக்கல, நீங்க உண்டியல் கொடுக்காமே உங்களுக்கு விழுவதில்லை கோவில்கள்ல, அந்த உண்டியல் எப்படி யாரும் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது இன்னொரு கதையும் சொல்றேன் நான். இது பல பேருக்கு இளம் தோழர்கள் பல பேர் இருந்தா தெரியும். அதே மாதிரி ஒரு நந்திதா, நமக்கு தெரிந்த நந்திதா ஜெயில இருக்காங்க. அதே ஜெயில அந்த நந்திதாவோட அம்மாவும் இருக்காங்க. அந்த அம்மா உண்ணாவிரதம் இருக்காங்க ஜெயில. உண்ணாவிரதம் இருக்கும்போது இறந்து போயிடுறாங்க. கடைசி நேரத்தை கூட இவங்களை 2 பேரும் தனித்தனி செல்ல இருக்காங்க. அவங்களை பார்க்க அனுமதிக்கல. கடைசியாக அவர் அம்மாவை பார்க்கும்போது அந்த வாடி எடுத்துட்டு போகும்போதுதான் பாக்குறாங்க. அந்த தியாகியின் பேர் லட்சுமி அம்மா, அவருடைய மகள் தான் பாப்பா அம்மா. இது ஒரு நந்திதா தானே, இது ஒரு சிகா தானே, இவர்கள் தானே, இதுதானே நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்ப என்னன்னா, இது இப்படி நமக்கு பல அனுபவங்கள். என் சங்கரியா 100 வருடங்களை கடந்து வாழ்ந்தவர். அவங்க 100 நாள் வாழ்ந்த காரணம் என்னன்னா, நம்ம மக்களுக்காக இருக்கும்போதே தனி உணர்வு கொடுக்கும். அது ஒரு பலம். அது பல பேர் பாத்தீங்கன்னா, இந்த அரசியல்வாதிகள் நம்ம ஈஸியா டிஸ்கஸ் பண்றோம். எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் அரசியல்வாதிகள் தன்னுடைய சுயநலத்துக்காக மக்களுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும். தன்னை தாண்டி சிந்திக்காமல் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. அது கம்யூனிஸ்ட் தன்னை தாண்டியே சிந்தித்து வளர்ந்தவங்க. அதனாலதான் அவங்க வேறுபட்ட அரசியல்வாதிகள். இப்போது இயக்கம் இருப்பது, அதை வைத்துக்கிட்டு எந்த முடிவுக்கு வர முடியாது. அதை பற்றி நான் ஒரு தோழர் மூத்த தோழர் என்ன தோழர் இயக்கம் ஒரு தேக்கம் அடைந்திருக்கு, ஏன் நம்ம வெற்றி பெற முடியல அப்படிங்கும் போது, நம்ம எல்லாம் இவ்வளவு வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம இவ்வளவு மொழிபெயர்ப்புகள் பண்றோம், எழுதுறோம், பேசுறோம், ஊர்வலம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான விஷயம். சில நேரங்களில் பல நேரங்களில் புரட்சிகர உணர்வு அடிமட்டத்தில் இருக்கும், அது வெளியே வராது. ஆனா புரட்சி மாறும்போது திடீரென்று மேல் வரும். அப்பதான் இந்த புரட்சிகள் தான் நடக்கிறது. உலகத்துல எல்லா இடத்துலயும் நடந்திருக்குது. அதை நம்ம நம்பிக்கை இழக்காமல் போவதற்கு இந்த வாழ்க்கை வரலாறு தேவைப்படுங்கிறார். சோ நமக்கு இவ்வளவு உதாரணங்கள் இருக்காங்க. இவர்கள் இன்னைக்கு நீங்க என்ன வேணாலும் கூட்ட சொல்லுங்க, ஆனா இவர்கள் எளிமையானவர்கள். எளிமை என்பதை அவர்கள் இந்த இப்படி ஸ்லீவ்ல போட்டுட்டு வர்றதில்லை. அவங்க இயல்பு, எளிமைங்கிறது இயல்பு. நான் எளிமையானவன், நான் டீ குடிக்கிற ஹோட்டல், அது கிடையாது. எளிமை என்பது அவருக்கு கூட பிறந்த ஒரு குணம். அப்படிதான் மக்களோட மக்களாக தான் இருப்பார்கள். ஸோ உங்களுக்கு இந்த வாழ்க்கை, இந்த நாவலை படிக்கும் போது எனக்கு இன்னும் நிறைய சிந்தனைகள்லாம் இருக்கு. பட் நமக்கு நேரம் கருதி நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஆனா இது முக்கியமா மொழிபெயர்ப்பு பத்தி நான் சொல்லி ஆகணும். அரவிந்தன் எனக்கு நீண்டகால நண்பர், என்னுடைய சகோதரன் நண்பர். அந்த கம்யூனிஸ்ட் வான் பண்ணாங்கல்ல, அவருடைய நண்பர். அந்த கம்யூனிஸ்ட் கூட இருந்த இன்னொரு கம்யூனிஸ்ட் கூட. அப்ப அந்த அணி மொழிபெயர்ப்புங்கிறது அவர் அந்த காலத்துல அண்ணிலை பார்க்க வர்றாரு. அப்பதான் நாங்க 2 பேரும் சந்திக்கிறோம். ஒரு நீண்ட உரையாடல் நடக்கிறது. அப்போ ஒரு கடிதம் எழுதுவார் அடிக்கடி. அந்த கடிதத்தை பார்த்துதான் நான் கொஞ்சம் இலக்கிய ஆர்வம்லாம் வர்றதுக்கு அரவிந்தன்
முக்கியமான காரணம். அது வந்து ரொம்ப அழகான அந்த அந்த எழுதி அந்த அந்த ஒழுங்கு இருக்கும், அந்த சும்மா அதுல வந்து ஒரு அன்பு இருக்கும், அது பேசுறதுல ஒரு அன்பு இருக்கும். இதை பார்த்துதான் எங்களுக்கு இலக்கியம் அந்த கடற்புறத்தில் என்ற நாவல் அப்படி ஞாபகம், கடற்புறத்தில் நாவல் தான் வந்து நான் இவர் சொல்லி தான் படிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் வந்து மொழிபெயர்ப்புங்கிற கலையில வந்து இறங்கியிருக்காரு. உயிரச்சம் வந்து நான் படிக்கிறது சில பிரச்சனைகளால அது போக முடியல. அப்ப இதுல மொழிபெயர்ப்புல என்னன்னா, நீங்க சில பகுதிகள்லாம் படிக்கும்போது வந்து ஒரு திரைக்கதை இருக்குல்ல, ஒரு திரைக்கதை புத்தகம் மாதிரி இருக்கும். நீங்க ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கேன், அது வந்து திரைக்கதை ஆக்கிடலாம். அவ்வளவு பரபரப்பு. அதாவது மொழி வந்து என்னன்னா, இன்னொன்று நல்ல நல்ல இலக்கியம், நல்ல எழுத்துக்கு அடிப்படை வந்து எளிமையான சொற்கள், சின்ன சின்ன சென்டென்சஸ், வாக்கியங்கள். இப்ப காந்தியை படிச்சாலும் நேருவை படிச்சாலும் வந்து சின்ன சின்ன சென்டென்ஸ்லயே முடிஞ்சிடும். அப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் பாத்தீங்கன்னா சிறு வாக்கியங்கள், நீண்ட வாக்கியங்கள் ரெண்டு இருக்கும். ஆனா இந்த நாவல் ஃபுல்லாவே ரொம்ப படம் ஒரு 10 சொற்கள் தான் ஒரு வாக்கியத்துல இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து உணர்வு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான உணர்வு. நான் சொன்னது எல்லாமே அந்த இது படிச்சதுனால அந்த உணர்வுல தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். அந்த மொழிபெயர்ப்பின் சக்சஸ் இது. இன்னொன்னு, இந்த நாவல் படிக்கும்போது முதல்ல வந்து நமக்கு அது வேறு ஒரு பின்புலம், கலாச்சாரம், அப்படிங்கிற பேரு எல்லாமே வந்து நமக்கு வந்து வித்தியாசமா தெரியும். கொஞ்ச நேரம் ஆகும். ஆனா அதுக்கு பிறகு இந்த நாவலுக்குள்ளேயே வந்து சுழல் காற்று வந்து அப்படியே கிளம்பி மேல வந்து பயங்கரமான வேகமா போகும் அந்த நாவல். அந்த அந்த வேகம் வந்து ஒரிஜினலா எழுதுனது வந்து அப்படியே நமக்கு வந்து அரவிந்தன் கடத்திருக்காரு. அந்த வேகத்தை, அந்த வேகம் நமக்கு உங்களுக்கு தெரியும், படிச்சாலே தெரியும். அந்த சுழல் காற்று மேல அப்படியே சுத்தி அடிக்கிற மாதிரி ஒரு அப்படியே ஒரு வேகம். அதுவும் 2 நாள் தான், ஏறக்குறைய 4 மணி நேரத்துக்கு இந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன் நான். அதுக்கு வந்து மொழிபெயர்ப்பு தான் முக்கியமான காரணம். வேறு ஒரு மொழி, அதாவது ஆங்கில மொழி சொற்கள்லாம் இருக்கு. ஆனா அது வந்து என்னன்னா, தமால் என்பவன் ஒரு படித்த இளைஞர், படித்தவர்கள் தான் புரட்சிக்கு வராங்க. அவங்க எல்லாம் யூஸ் பண்ற சென்டென்ஸ் அப்படியே விட்டதுக்கு வந்து அதுக்கு ஒரு உயிர் இருக்குது. அப்புறம் வந்து இந்த அந்த உணர்வுகளை அப்படியே கடத்துறாரு. அதுல முக்கியமானது என்னன்னா, அதை யார் பண்ணிருக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து மொழிபெயர்ப்பு என்பது வந்து நான் பண்றது நான் ஃபிக்ஷன்ல இன்று வரை 8 நூல்கள் இந்த 3 வருடங்கள் பண்ணியிருக்கும் போது நம்ம வந்து நமக்காக பண்றது இல்லை. இது வந்து இப்ப நான் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஆசிரியரா இருந்து நான் எழுதுனது எல்லாமே தமிழ் தான். ஏன் தமிழ்ல இருந்து இன்னைக்கு என்னுடைய முகநூல் பக்கத்தை எடுத்தீங்கன்னா தமிழ்ல தான். எனக்கு வந்து மற்ற நண்பர்களை கோவிச்சுக்குவாங்க. நான் கொடுக்குற இன்டர்வியூ எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். நண்பர் தான் வந்திருக்காரு, கடைசியில் உட்கார்ந்துருக்காரு, மிஷன் உட்கார்ந்துருக்காரு. அவர் ஒரு 2 மணி நேரம் என்கிட்ட பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ ஏன் தமிழ்ல எழுதுறோம் அப்படின்னு, இந்த மக்களுக்காக இது போய் சேர வேண்டும். இந்த அறிவு, நான் படித்த அறிவு வந்து இவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது சரி. அப்போ இந்த ஒரு மொழி, இந்த நூலை எடுத்து இவர் ஏன் மொழிபெயர்க்கணும்னா, இவர் அடிப்படையிலே உள்ளுக்குள்ளேயே ஒரு கம்யூனிஸ்டாக இல்லைனாலும் இது பண்ணியிருக்க முடியாது. அதனால அந்த கம்யூனிஸ்டுக்கு வாழ்த்துகள், தோழனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.